நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி. நீ விடிகார்த்தால 6:30 மணிக்கு எழுந்து வந்து பார்த்தா என் பொண்ணு அஸ்ருதாவை காணோம். எனக்கு ஒரே பதட்டமாயிடுச்சு. ஃபோன் பண்ணால் வடபழனி முருகப்பெருமானை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னா, அவள் பெரிய முருகர் டிவோட்டி. முருகரை தவிர எந்த ஒரு தெய்வத்தையும் வணங்குறது கிடையாது. செமஸ்டர் வருது இல்லை, அதனால ஸ்பெஷல் அப்ளிகேஷன் போடுறதுக்காக போயிருந்தா. பௌர்ணமியில் வாசனைக்கு பண்ணுற அலங்காரத்தை ஒரு நாள் கலைக்காமல் வச்சுருப்பேன். மறுநாள் கூட சில பேர் வந்து பார்ப்பாங்க. கலைச்சிட்டு அவளை ஒரு குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு வளையல் மாலையை சாத்திட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தேன். இது முடியவே கிட்டத்தட்ட 10 மணி ஆயிடுச்சு. இந்த வளையல் மாலை ஹரீஷ் வந்து கொண்டு வந்து கொடுத்தது. பௌர்ணமியில் வாசனைக்கு சாத்தணுன்ட்டு தான் கையாலேயே கட்டி கொண்டு வந்திருந்ததை வெள்ளிக்கிழமை பூஜையில் இன்றைக்கி வாசனி பாப்பாவுக்கு சாத்தி மனம் குளிர பார்த்தேன். ஹரீஷ்கிட்டையும் அந்த மகிழ்ச்சியை ஷேர் பண்ணிக்கிட்டேன். பூ கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஜனனி ஜெகத்காரணிக்காக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க, இல்லைனா வெள்ளிக்கிழமை பூஜைக்காக இருக்கும்னு நினைப்பீங்க. இது ரெண்டையும் தாண்டி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன். அந்த ப்ராஜெக்ட் என்னென்னா மார்கழியும் மாதவனும். அதாவது மார்கழி மாதத்தில் 30 நாட்களுமே திருப்பாவை பாசுரங்களை எளிமையான முறையில் காட்சிப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம். போன வருஷத்துக்கு முந்தைய வருஷம் ஆன்மீகலை சேனலில் அந்த பதிவுகளை கொடுத்தேன். ஜஸ்ட்டு ஷார்ட்ஸ் மாதிரி நான் நந்தினி வைப்ஸில் கொடுத்துட்டு இருந்தேன். இந்த வருஷமும் நான் அதை கண்டினியூ பண்ண போகிறேன். போன வருஷம் ரீபோஸ்ட் தான் பண்ணேன். ஆனால் இந்த வருஷம் எலாபரேட்டாக இன்னும் அழகுபடுத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கங்களோட அழகாக கொடுக்கணும். காட்சியை எளிமையாக குழந்தைகள் கூட புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம கொடுக்கணும். சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் தமிழுக்கு செய்த சேவைக்காக நான் அவளுக்கு ஆண்டாள் திருவடிகள் சரணம்னு சொல்லி இந்த திருப்பாவையை நான் ஒவ்வொரு நாளும் காட்சிப்படுத்தி காட்டணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம். 30 நாட்கள் ஷூட் இருக்குது. என்னைக்கெல்லாம் ஷூட் இருக்குதோ அந்த நாள்லெல்லாம் விஷ்ணு சஹஸ்ரநாமாவளியும் சிவசஹஸ்ரநாமாவளியும் படிக்கணுங்கிறது ஒரு சங்கல்பம். திருப்பாவை திருவெம்பாவை இரண்டுமே தான் இந்த ஷூட்டில் இருக்கும். அதாவது திருப்பாவை மட்டும் காட்சி வடிவத்திலையும் திருவெம்பாவைக்கு சிவபெருமான ஒரு ஸ்பெஷல் அலங்காரத்தில் பார்க்குற மாதிரி ஒரு ஏற்பாடும் தான் இந்த பதிவில் இருக்க போகுது. மதியம் லஞ்ச் இன்றைக்கி பீன்ஸ் பொரியல் பண்ணியிருந்தேன். கழுத கெட்டா குட்டிச்சவருன்னு நான் பண்ண ஆவக்காய் ஊறுகாய் இல்லாமல் என்னால் சாப்பிடவே முடியாது. தயிர் சாதமும் இருந்தது. அப்புறம் பக்கோடா, அது வந்து முட்டைக்கோஸில் பண்ண பக்கோடா. அப்புறம் மாங்காய் வந்து கட் பண்ணி அதுக்கு உப்பு காரம்லாம் போட்டு மோர் மிளகா, இதை தவிர வந்து ரசம் வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கு இன்னமும் கொஞ்சம் உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருந்தது. ரசம் வச்சுருந்தேன். இன்றைக்கி காலம்புரை இந்த ஜாடியை உடைச்சிட்டேன். புது ஜாடி மாற்றக்கூட இன்றைக்கி நேரம் இல்லை. ஷூட்லேயே போணுது இன்றைக்கி ஃபுல்லாக. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் மெனக்கடலோடு தான் என்னுடைய திருப்பாவை திருவெம்பாவை ஷூட் நிறைவானது. ரொம்ப கடினமான முயற்சி, கடினமான சங்கல்பம் எடுத்துகிட்ருக்கேன். இது நல்லபடியாக வரணும்னு பெரியோர்களாக இருக்கிறவங்க எல்லாரும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். இளையவர்கள் எனக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி.